ஹாய் ஆல். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரெகுலர் ஃபால்ஸிங் மெத்தட் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபால்ஸ் பொசிஷன் ஆர் லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட். ஸோ இந்த மூணுமே வந்து சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சம் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க சம்மு. இதை வந்து ரெகுலர் ஃபால்ஸி மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபார்முலா வந்து x1 is equal to a f of b minus b f of a divided by f of b minus f of a. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து ரெகுலர் ஃபால்ஸி மெத்தடில் வந்து பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கிறோம் கொடுத்துருக்க சம்முக்கு. ஸோ கொடுத்துருக்க சம்முக்கு வந்து பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கணும் பிட்வீன் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், லைக் வந்து 0 to 3 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்க சம் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வருவேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 0 எடுக்கிறேன் அப்படின்னா வந்து அதை வந்து இப்போ இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 cube minus 3 into 0 minus 7 which is equal to minus 7. So I'm getting negative value. So again I'm going to substitute for 1. So 1 cube minus 3 into 1 minus 7. So 1 cube is 1 minus 3 minus 7. So again I'm getting negative value. I'm getting minus 9. This is also negative. So next I'm going for 2. So 2 cube minus 3 into 2 minus 7. So 2 cube is 8 minus 6 minus 7. So I'm getting minus 5 and this is also negative value. And then I'm going for next value 3. So 3 cube minus 3 into 3 minus 7. So 3 cube is 27 minus 9 minus 7. So I'm getting plus 11. So this is the value which I'm getting in positive. ஸோ எப்படின்னா வந்து ஃப்ரம் 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, ஸோ என்னோடய ரூட் வேல்யூ வந்து நான் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு வந்து 3ல் தான் வந்து பாசிட்டிவே வருது. ஸோ ரூட் வேல்யூ வந்து எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2க்கும் 3க்கும் தான் நடுவில் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்து 3ல் தான் கிடைக்குது. அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது வந்து f of 2ஓட வேல்யூ தான் வந்து எனக்கு நியரஸ்ட்டாக இருக்கும். ஸோ the root lies between 2 and 3. So the positive root lies between 2 and 3. So from that I'm taking a is equal to 2, b is equal to 3. So we are going to substitute these values in the formula. x1 is equal to a f of b minus b f of a divided by f of b minus f of a. So I'm going to substitute a value as 2 into f of b. So f of b we need to find out. So f of b value is 3 which is equal to
So f of x is x cube minus 3x minus 7. So which we have already found out, that is 11, that positive value. So I'm going to substitute this 11 here, and b value is 3, and f of 2, which is also we have already found, that is minus 5. So I'm going to substitute here. So minus 5 divided by f of b minus f of a. So f of b value is 11 minus f of a. So minus of minus 5, which is equal to 22. 3 into 5, 15. Minus into minus plus, I'm getting plus 15 divided by, so 11 minus of minus 5, so 11 plus 5, so which is equal to 37 divided by 16. So இதெல்லாம் manual calculation நம்மளால போட முடியாது. So for this we need to take calci. So I'm doing this in calci. I'm getting 2.3125. So I found out the value of x1. Now I'm going to substitute this x1 in f of x, that is x cube minus 3x minus 7. So f of 2.3125, which is equal to, in the place of x we need to substitute 2.3125. So 2.3125 the whole cube minus 3 into 2.3125 minus 7. So here I am getting the value as 1.5710. So f of 2.3125 value வந்து I'm getting this. And then in regular falsy method நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி x1 x2 அந்த மாதிரி அப் டு எவ்வளோ போகுதோ அவ்வளோ போயிட்டே இருக்கும். போயிட்டு அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும்னா வந்து லைக் இது வந்து ஒரு x4 x5 வரைக்கும் போகுது அப்படின்னா வந்து I'm getting one value in x5, and then I'm in x6 I'm getting the same value which is I'm getting in x5. ஸோ அந்த மாதிரி வந்தால் வந்து அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ x1 கண்டுபிடிச்சி அதோட f of x கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டு டேக் x2. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா ஏவோட வேல்யூ வந்து 2.3125. So which is I'm getting in x1. So I'm taking a value as a 2.3125, which I'm getting in x1, and b value which is equal to 3. That one is constant for every x which we are finding. And f of b, that one is f of 3 is equal to 11, which we already found out. And f of a, that means f of 2.3125, which is equal to minus 1.5710. I'm going to substitute these values in the x2. So a 2.3125 and f of b, that is 11, minus b 3,
and f of a is minus 1.5710 divided by f of b minus f of a, that is 11 plus 1.5710. ஸோ இங்கே எப்படி ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இருக்கும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், எஃப் ஆஃப் ஏல ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐம் கெட்டிங். ஸோ இதை வந்து calculate பண்ணால் ஐம் கெட்டிங் 2.3984. ஸோ x2ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 2.3982. ஸோ இதை வந்து f of xல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ f of x is x cube minus 3x minus 7. ஸோ in the place of x I'm substituting 2.3984. So for f of x2 I'm getting minus 0.3988. So again I'm going for the next value which is x3. ஸோ திருப்பியும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ வந்து x2வாக எடுத்துப்போம். எஃப் ஆஃப் பி வந்து 11, அது நமக்கு தெரியும். அண்ட் மைனஸ் பியோட வேல்யூ வந்து 3, எஃப் ஆஃப் ஏ வந்து மைனஸ் 0.3988 divided by f of b 11 minus f of a. So minus into minus I'm getting here plus. So x3 value 2.4194. So like that again I'm finding out f of x3 for which I'm getting minus 0.0962. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து x1ஓட வேல்யூ 2.3125 வருது. x2ஓட வேல்யூவும் வந்து டிஃபர் ஆகுது. அண்ட் x3 ஆல்சோ இட்ஸ் கெட்டிங் டிஃபர் ஆஃப்டர் த பாயிண்ட். ஸோ நவ் ஐம் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் வேல்யூ x4. For x4 also I'm getting 2.4244. I'm not getting the same answer for x3 and x4. So I'm going for the next value x5. Here also I'm getting 2.4256. So I'm getting x4 as a 2.4244 and x5 as a 2.4256. I'm not getting the exact same answer. So I'm going for the next value, that is x6. For x6 I'm getting 2.4258. So which is also not exact as x5. So I'm going for the next value x7. That is also not same as x6. So I'm going for next x8. Like that we need to do for until we are getting the constant values. So this one is going until x12. So for x12 I'm getting 2.4259 and x13 I'm getting 2.4259. So for x12 and x13 I'm getting the same exact values as 2.4259. So hence the required root for my problem is 2.4259, the value which is constant. So x12 equal to x13 is equal to 2.4259. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம எத்தனை ஐட்ரேஷன் போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து x1 வேல்யூவில் வந்து x13 வேல்யூ வரைக்கும் ஃபவுண்ட் அவுட் பண்ணேன். ஸோ தட் இஸ் கால்டு ஐட்ரேஷன். அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ வந்து x1க்கு வந்து 2ஆக இருந்துச்சு, பியோட வேல்யூ வந்து x1க்கு 3ஆக இருந்துச்சு. அண்ட் x1ஓட வேல்யூ வந்து 2.3125. ஸோ அங்கே என்ன வேல்யூ கிடைக்கிது எனக்கு, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அண்ட் தென் வந்து ஃபார் செகண்ட் ஐட்ரேஷன்
ஏயோட வேல்யூ வந்து நான் இங்கே எனக்கு x1 என்ன வருதோ அது வந்து ஏயோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன். பியோட வேல்யூ வந்து சேம், தட் ஒன் இஸ் சேம் ஃபார் எவ்ரி x வேல்யூஸ். ஸோ x2 ஓட வேல்யூ ஐம் கெட்டிங் திஸ் and f of x2 ஓட வேல்யூ this one. For next iteration I'm taking x2 as a and b is common for every x values. So x3 value I'm getting this f of x3 this one. For next iteration, fourth iteration, I'm taking x3 value as a and b is 3. So like this it will go on up to from where we are getting the constant values. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ப்ராப்ளமை. ஸோ இந்த டேபிள் வந்து நீட்டாக போடணும், அவ்வளோதான்.